ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காசாவில் ஹமாஸுக்கு எதிராக மீண்டும் இஸ்ரேல் போரில் குதித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவோடு இரவாக முதல் நாள் நடத்திய கொடூர தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் தொற்றியிருக்கிறது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் நாட்டின் ஒரு பகுதியான காசாவில் இருக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நீண்ட காலமாக சண்டை நடக்கிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முழுநீள போர் வெடித்தது. அன்று யூதர்களுக்கு புனித நாள். இஸ்ரேலின் பல இடங்களில் இசை கச்சேரி நடந்தது. காசா எல்லையை ஒட்டிய பகுதிகளில் நடந்த கச்சேரியில் ஆயுதங்களுடன் கொத்து கொத்தாக ஹமாஸ் பயங்கரவாதிகள் புகுந்தனர். குருவி சுடுவது போல் கூட்டத்தினரை சுட்டு தள்ளினர். அப்பாவி மக்கள் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேரை பிணை கைதிகளாக ஹமாஸ் பிடித்துச் சென்றது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் பிணை கைதிகளை மீட்கவும் மறுகணமே இஸ்ரேல் போரை துவங்கியது. காசாவில் வான்வழியாகவும் தரை வழியாகவும் கொடூர தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது. ஹமாஸ் உச்ச தலைவன் இஸ்மாயில் ஹனியே, அடுத்து வந்த உச்ச தலைவன் யாஹ்யா சின்வார் உட்பட பல தலைவர்களை போட்டு தள்ளியது. 15 மாதம் நடந்த இந்த போரில் 48,000 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொன்று குவித்தது. காசாவிலிருந்து பல லட்சம் பாலஸ்தீனியர்கள் எகிப்து, ஜோர்டானுக்கு அகதிகளாக சென்றனர். ஹமாஸுக்கு எப்படி ஈரான் ஆதரவோ அதேபோல் இஸ்ரேலுக்கு உச்ச துணையாக நின்றது அமெரிக்கா. அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2வது முறையாக ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்த தீவிர முயற்சி எடுத்தார். அமெரிக்கா, கத்தார், எகிப்து நாடுகள் முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் ஏற்றுக்கொண்டன. அதன்படிதான் கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. காசாவை விட்டு சென்ற லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் காசாவுக்கு திரும்ப துவங்கினர். இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் இஸ்ரேல் பிணை கைதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டனர். பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் இருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் காசா மக்களை இஸ்ரேல் விடுவித்தது. மொத்தம் 33 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது. பதிலுக்கு 2000 பேரை விடுவித்தது இஸ்ரேல். இதன் மூலம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது. ஒப்பந்தப்படி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது. மீண்டும் அமெரிக்கா, கத்தார், எகிப்து நாடுகள் இஸ்ரேல் ஹமாஸுடன் பேசி வந்தன. ஹமாஸ் பிடியில் இருக்கும் எஞ்சிய 59 பிணை கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியது. ஆனால் இதற்கு ஹமாஸ் கடைசி வரை ஒப்புக்கொள்ளவில்லை. இஸ்ரேலிடம் நிறைய உத்தரவாதங்களை கேட்டது. இதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. மீண்டும் காசாவில் போரை துவங்க இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முடிவு செய்தார். அவரது அமைச்சரவையும் இதற்கு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து இரவோடு இரவாக 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் போர் விமானங்கள் காசாவுக்குள் புகுந்தன. காசா நகர், தெற்கு, வடக்கு காசா, கான் யூனுஸ், ராஃபா நகரங்களில் ஹமாஸ் முகாம்களை குறிவைத்து குண்டுமழை பொழிந்தன. இதில் நிறைய கட்டமைப்புகள் தரைமட்டமாகின. கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டனர். ஒரே நேரத்தில் மொத்தம் 342 பேர் கொன்று குவிக்கப்பட்டனர். 100 கணக்கானோர் பலத்த காயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் குழந்தைகள், பெண்களும் உள்ளனர். இந்த தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. குறிப்பாக காசா நகர், தெற்கு, வடக்கு காசாவை தகர்க்கப் போவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக மேற்கு காசாவில் தஞ்சமடைய வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது. 2 மாதம் கழித்து மீண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் வெடித்ததால் பதற்றம் நிலவுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் ஒப்புதல் பெற்றுதான் மீண்டும் போரை துவங்கியிருக்கிறது இஸ்ரேல். தாக்குதல் நடத்தும் முன்பு ட்ரம்ப் மற்றும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளுடன் இஸ்ரேல் பேசியது. ஹமாஸை தாக்க ட்ரம்ப் கிரீன் சிக்னல் கொடுத்தார். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக செயல்படும் ஹமாஸ், ஹவுதி பயங்கரவாதிகளை விடக்கூடாது. ஒன்று அவர்கள் வழிக்கு வர வேண்டும், இல்லையென்றால் கூண்டோடு அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் தாக்குதலுக்கு ட்ரம்ப் அனுமதி வழங்கியதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. 2 மாத இடைவெளியில் மீண்டும் இப்படி போர் வெடிப்பதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. 2023 அக்டோபரில் போரில் குதிக்கும் போதே ஹமாஸை டோட்டலாக அழித்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்பியது. மொத்த காசா முனையையும் தகர்த்து கிட்டத்தட்ட வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிவிட்டது. இருப்பினும் ஹமாஸை முழுமையாக அழிக்க முடியவில்லை. அதற்குள் ட்ரம்ப் அதிபராகி போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார். உண்மையில் போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு மனம் இல்லை. ஹமாஸை முற்றாக அழிக்கவே விரும்பியது. இருப்பினும் பக்கபலமாக இருக்கும் அமெரிக்காவை பகைக்க கூடாது என்ற காரணத்துக்காக போரை நிறுத்த ஒப்புக்கொண்டது.
மொத்த பிணை கைதிகளையும் மீட்ட பிறகு மீண்டும் ஆபரேஷனை துவங்கலாம் என்பது இஸ்ரேல் கணக்கு. ஆனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பாதியிலேயே தோல்வி அடைந்துவிட்டது. அதே நேரம் தங்கள் வசம் இருக்கும் 59 பிணை கைதிகள் தான் துருப்புச்சீட்டு என்று ஹமாஸுக்கு தெரியும். படிப்படியாக அவர்களை விடுவிப்பதன் மூலம் நாட்களை கடத்த முடியும். இடைப்பட்ட காலத்தில் இழந்த புத்துணர்ச்சியை மீட்க முடியும். மீண்டும் தங்கள் கட்டமைப்புகளை பலப்படுத்தி இஸ்ரேலை எதிர்க்க முடியும் என்பது ஹமாஸ் கணக்கு. இஸ்ரேல் கேட்பது போல் பிணை கைதிகளை மொத்தமாக விடுவித்தால் மறுகணமே அவர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்பது ஹமாஸுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் மொத்த பிணை கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க மறுத்துவிட்டது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அறிவிப்பும் ஹமாஸை பதைபதைக்க வைத்தது. காசா நகரம் இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம். அங்கிருக்கும் பாலஸ்தீனியர்கள் அண்டை நாடுகளுக்கு செல்ல வேண்டும். நாங்கள் காசாவை சர்வதேச சுற்றுலா நகரமாக மாற்றுவோம் என்று ட்ரம்ப் அறிவித்தார். அனைத்து பிணை கைதிகளையும் விடுவித்துவிட்டால் ட்ரம்ப் திட்டம் வேகமெடுக்கும் என்று ஹமாஸ் கருதுகிறது. அதே நேரம் அரபு நாடுகள் ட்ரம்ப் திட்டத்தை எதிர்த்தன. காசா மக்களை வெளியேற்றக்கூடாது என்று குரல் கொடுத்தன. அதோடு நிற்காமல் ஒன்று கூடிய அரபு நாடுகள் ட்ரம்ப் திட்டத்துக்கு மாற்றாக தாங்களே காசாவில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளப் போவதாக ஒரு திட்டத்தை முன்மொழிந்தன. ஐரோப்பிய நாடுகளும் அதை வரவேற்றன. அது ஹமாஸுக்கு அனுகூலமான திட்டம். அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வர வேண்டுமென்றால் சிறிது காலம் தேவை. அதுவரை பிணை கைதிகளை வைத்துதான் அமெரிக்கா இஸ்ரேலை வழிக்கு கொண்டு வர முடியும் என்று ஹமாஸ் கருதுகிறது. எனவேதான் தங்கள் கையில் இருக்கும் பிணை கைதிகளை மொத்தமாக விடமாட்டோம் என்று அடம் பிடிக்கிறது. இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சிக்கல் உள்ளது. ஹமாஸ் கையில் பிணை கைதிகள் இருக்கும் வரை இஸ்ரேல் முழுவீச்சில் போரை முன்னெடுத்து செல்லுமா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தினால் பிணை கைதிகளை கொன்றுவிடுவோம் என்று ஹமாஸ் மிரட்டக்கூடும். ஒருத்தரை கொன்றால் கூட அது இஸ்ரேலில் மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை பிரதமர் நெதன்யாகு நன்றாக அறிவார். இப்போது காசாவில் நடத்திய தாக்குதலுக்கே பிணை கைதிகளின் உறவினர்கள், ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 59 பிணை கைதிகள் உயிரோடு இஸ்ரேல் அரசு விளையாடுகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இஸ்ரேலின் திட்டம் இப்போதைக்கு முழு நீள போர் கிடையாது. ஹமாஸை வழிக்கு வர வைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆரம்பித்த ஆபரேஷன் தான் இப்போது காசாவில் நடக்கும் அட்டாக். பெரிய இழப்புகளை கொடுத்து மீண்டும் ஹமாஸை நிர்பந்திப்பதே இதன் நோக்கம். ஒருவேளை அனைத்து பிணை கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க முன்வந்தால் இஸ்ரேல் உடனடியாக தாக்குதலை நிறுத்திவிடும். அதே நேரம் எல்லா பிணை கைதிகளும் தங்கள் கைக்கு வந்துவிட்டால் இஸ்ரேலின் உண்மையான ஆட்டம் அடுத்துதான் ஆரம்பிக்கும் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்.